ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு வெட்னஸ்டே. ஸோ நிஃப்டியோட ஒரு எக்ஸ்பைரி ஸ்டார்டிங் டே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் நான் ஏற்கனவே மார்னிங்கே கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா 25,900 தான் நம்மளுக்கான ட்ரெண்ட் பாயிண்ட்டாக கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேண்டல்லே சொல்லியிருந்தேன். அது முழுக்க முழுக்க நம்மளுடைய கான்செப்டோடைய வீக்லி ஃபியூச்சர் அடிப்படையில் தான். ஸோ ஓப்பனிங் ஸ்ட்ரைக் அண்ட் லோ வந்து டவுன் சைடில் 900 வரைக்கும் தான் போயிருந்தது. நம்மளோட வீக்லி ஃபியூச்சர் கால்குலேஷன் சொல்லி தனி வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அந்த கால்குலேஷன் நம்ம ஃபார்முலாவை பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு வீக்லி ஃபியூச்சர்னு ஒரு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஸோ பட் வீக்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி தான் போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வீக்லி ஃபியூச்சர் கால்குலேஷன் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் நம்மளுக்கான இன்னையோட டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாட்டம் ஸ்ட்ரைக் அண்ட் வித் ஓப்பன் ஸ்ட்ரைக் அதை பேஸ் பண்ணி 25,900 கால் புட்டை தான் நான் எடுத்து அனலைஸ் பண்ணேன். ஸோ அதை தான் நான் குரூப்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ இதில் பாட்டம்ன்றதுனால கால் வந்து டாமினேஷன் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா, புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 136. ஸோ 136 நான் வந்து இதில் மார்க் பண்ணுறேன். 136. ஓகே. ஸோ 136 பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலுடைய லோவான என்ன ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ பார்த்தீங்கன்னா 117.35. ஸோ 117, அந்த 117 நம்ம புட் சைடில் மார்க் பண்ணுறோம் சப்போர்ட்டுக்காக. ஓகே, 117. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில்லே இமீடியட்டாக பீட் பண்ணிடுச்சு. ஓகே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம குரூப்லேயே ஆகட்டும், ட்ரேடிங்கில் என்ன மாதிரியான மனநிலையில் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்குதா? ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். வித் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணணும். ரிஸ்க் அசஸ் பண்ணணும். நம்மளுடைய ரிஸ்க் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஆஸ் பர் திஸ் ட்ரேட் பிளான், நம்மளுடைய கான்செப்ட் படி, நம்மளோட ட்ரேட் பிளானோட சிலபஸ் அண்ட் கான்செப்ட் படி நான் ஒன்லி இன்ட்ராடே அனலைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். வி ஹாவ் இந்த ப்ரீமியமை நம்ம வந்து மார்க்கெட்டோட லிங்க் பண்ண முடியும். அதே போல் ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே இன்வால்வ் தான். பட் நான் இந்த யூடியூப்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் வந்து இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதைப்படி மட்டுமே நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்தால் கூட இந்த ஆப்போனண்ட் ஹை, அதாவது காலுக்கு இம்மிடியட் ஆப்போனண்ட் புட்டு தான், 900 புட்டு தான். அவனுடைய ஹை வந்து இந்த 136. அதை பீட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த கால் ஸ்ட்ரைக் வந்து ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை ஆகுது. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 136. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வின் பண்ணால் மட்டும் போதுமா? இவனும் ஃபெயில் ஆகணும்ல. ஃபெயில் எங்கே ஆகணும்? இவனோட இன்ட்ராடே லோவான காலோட இன்ட்ராடே லோவான 117க்கு கீழே போகிறதுனால இந்த ஃபெயிலு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த லோல இருந்து, அதாவது காலுக்கு இன்ட்ராடே லோல இருந்து அவன் பீட் பண்ண ஆப்போனண்டோட ஹை, அந்த வேல்யூ இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஸ்க் ஃபேக்டர், ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், இது எவ்வளோ பாயிண்ட்ஸ், அதை நம்ம வந்து எடுத்துக்கலாமா அப்படின்றது தான் நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டிசிஷன். அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 117லேருந்து 135. ஸோ அரௌண்ட் எவ்வளோ வருது? ஒரு 18 பாயிண்ட்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். 18 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 18 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து நான் என்னுடைய சஜஷன் வந்து 15 to 20 பாயிண்ட் தான் நிஃப்டியோட ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கணும். அதாவது ஸ்டாப் லாஸ்க்காக நம்ம சொல்றது. ஸோ ஐ திங்க் அந்த ஜோனுக்குள்ள இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிரேக் அவுட் கொடுத்த அந்த கேண்டலோட க்ளோஸ் பாருங்க, கிட்டத்தட்ட அது நியர்லி ஒரு 153ல போய் க்ளோஸ் வச்சிருக்கு. 153, 154 அந்த அரௌண்ட்ல போய் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நான் இங்க தான் இந்த ஜோன்ல தான் நான் என்ட்ரிக்காக ஒரு நல்ல ஒரு பிரைஸ் வேல்யூவை நான் சூஸ் பண்ணணும். ஆனா இங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது பிரேக் அவுட் கொடுத்த டிஸ்டன்ஸை பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் இது இங்க வந்து என்ட்ரியை ட்ரிகர் பண்ணுமான்றது ஒரு கேள்வி. இங்க இருந்து இவ்வளவு தூரம் இது கீழே வந்து ட்ரிகர் பண்ணும்போது அதுக்குள்ள நம்ம போகலாமா? ஏன்னா ஃபால் ஆகி இது கண்டினியூஸ் ஃபெயிலியராக கூட போய் முடியலாம்ல. இந்த மாதிரி வேற வேற ஆஸ்பெக்ட்ல இது யோசிக்கும் போது இந்த ட்ரேட் செட்டப் இன்னைக்கு வேணுமா? அதாவது கால் சைட்ல, இந்த கால் சைட்ல கிரியேட் ஆன ட்ரெண்ட் பாயிண்ட் நமக்கு இது வேண்டுமா அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் நீங்க தான் பண்ண முடியும். ஒரு 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 ட்ரேடிங்ல நமக்கான ட்ரேட் செட்டப் எது, அந்த ட்ரேட் செட்டப் எவ்வளவு குவாலிட்டியான ட்ரேட் செட்டப், அதை எங்க வெரிஃபை பண்ணலாம், குவாலிஃபை பண்ணலாம், அதை நம்ம எடுக்கலாமா வேணாம், இது எல்லாமே தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு வரக்கூடிய ட்ரேட் செட்டப், ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் வேற வேற இருக்கலாம், எல்லாம் ஒரே மீனிங் தான். நம்ம எந்த ட்ரேடும் உள்ள போகலாம், எந்த ட்ரேடும் வேண்டாம்னு முடிவு பண்ணலாம்.
டிசிஷன் மேக்கிங் இன் அவர்ஸ் ஹேண்ட், அவ்வளவுதான். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நிறைய பேருக்கு இதுல தான் நிறைய என்ன சொல்றது, நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்றீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கான நல்ல ட்ரேட்ல, குவாலிட்டியான ட்ரேட்ல உள்ள போகலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு. எஸ். ஸோ இங்கே ஃபெயில் ஆயிட்டாச்சு. ஸோ கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். அப்போ ஆப்போனன்ட் புட்டு வந்து சேம் ஸ்ட்ரைக்கு டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் என்ன? 900னா 950 புட்டா? 950 புட் நெக்ஸ்ட் இந்த மணி. ஓகே. ஸோ இவனுடைய இன்ட்ராடே ஹை என்ன? நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு 171. ஸோ அப்போ அந்த 171 நம்ம காலுக்கு மார்க் பண்ணலாமா? 171. இப்போ பார்த்தீங்கன்னா 171க்கு போகவே இல்லை. அட் த சேம் டைம் இவனோட லோ என்ன? 117 தானே சொன்னோம். அந்த 117 நம்ம இங்கே சப்போர்ட் லெவலில் மார்க் பண்ணணும்ல, அதை பண்ணிடலாம். 117 எக்ஸாக்டா பாருங்க, இங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரி, இப்போ இதை நான் எடுக்கலாமா? எடுக்கலாம். எடுக்காது எல்லாம் நம்மளுடைய கையில இருக்கிறது. பட் என்ன மார்க்கெட்ல நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சொல்றேன். இப்போ நான் நேற்று வீடியோல நான் சொல்லியிருந்தேன், கண்டினியூஸா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த குவாலிஃபிகேஷன்ஸை பார்க்கறது கூடவே பிரீமியமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பாருங்க. இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு. ட்ரெண்ட் சைட்ல ஆப்போனண்டோடைய டார்கெட் லெவலுக்கு போக முடியல. அதே நேரத்துல அந்த புட் சைடு பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவலுக்கு வந்துச்சு. இப்ப இதை என்னன்னு சொல்லுவீங்க? ட்ரெண்ட் சைட்ல வீக்னஸ் இருக்கதா சொல்லலாமா? அப்படித்தானே சொல்ல முடியுது. அதுதான் நான் இங்க டிசைட் பண்றேன். என்னுடைய அசம்ஷன் வந்து இந்த இடத்துல எப்படியோ புரிதல் இருக்குதுன்னா, இங்க ட்ரெண்ட் சைட்ல, அதாவது கால் பிரீமியம் சைட்ல ஒரு ஹெவி வீக்னஸ் இருக்கிறதா நான் இங்க பாக்குறேன். அப்போ இங்க சப்போர்ட் எடுக்கிற இந்த ஜோனை நான் கீனா வாட்ச் பண்ணணும். கரெக்டா? இப்போ ஈவன் ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை, புட் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகணும்னா தன்னுடைய சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணுமா? அப்ப 950 புட்டு, இன்மினியட் ஆப்போனன்ட் யாரு? 950 கால். கரெக்டா? 950 கால் நம்ம அதை எடுத்துக்கலாமா? 950 காலுடைய இங்க வரும்போது, இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது அவனோட இன்ட்ராடே ஹை என்ன? ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 130.55, 131 கூட வச்சுக்கலாம். ஓகே. 131 பிளாட் பண்ணலாமா? 131. ஓகே. இதுதான் சேம் ஸ்ட்ரைக்கோட ஹை. அதே போல இங்க என்ன லோ? கிட்டத்தட்ட அந்த 117, அது 115, லோயஸ்ட் லோ வந்து 115. அதையும் இங்கே மார்க் பண்ணலாம். 115. ஓகே. இது இங்க லோ லெவல், அதாவது இங்க ஃபெயில் ஆகணும் 115. ஸோ ஒருத்தன் தோக்கணும், ஒருத்தன் ஜெயிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேம் டைம்ல நடக்குது. புரியுதுங்களா? ஆக்சுவலா நமக்கு ப்ரீமியம் அனாலிசிஸ்ல இங்கே தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நாம வந்து யூஸ்வலா நீங்க பாப்பீங்கல்ல, நம்மளுடைய சார்ட், ஸ்பாட் சார்ட்டோ இல்ல ஃபியூச்சர்லயோ சொல்லிட்டு ஒரு டே இருக்குதுன்னா, ஹை அண்ட் லோ இருக்குதுன்னா அதோட பிஇபி லைன் போடுவீங்களா? நீங்க வேணா எடுத்து நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இந்த ரிவர்சல் எக்ஸாக்டா நேத்தோட பிஇபி லெவல்ல இருந்தா போயிருக்கு. நான் ஃபியூச்சர் சார்ட் யூஸ் பண்றேன். ஸோ ஃபியூச்சர் சார்ட்ல அப்படிதான் நடக்குது. நான் வேணா போட்டு கூட காட்டுறேன் பாருங்க. நான் இதை ஹைட் பண்றேன். ஸோ நம்மளுடைய இன்னையோட ஃபியூச்சர் சார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வீக்லி ஃபியூச்சர். ஸோ நேத்தோடைய லெவலுக்கு எக்ஸாக்டா பாருங்க. நேத்தோட லெவல் நான் அப்ராக்சிமேட்டா மார்க் பண்றேன். இதுதான் நேத்தோட லெவல். ஸோ எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட் இந்த பிஇபி லெவல்ல இருந்தா ரிவர்சல் நடந்திருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கோயின்சைடா நமக்கு நடக்கும். அதை நம்ம அப்சர்வ் பண்ற விஷயம் நம்ம கையில தான் இருக்குது. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியோட ரிவர்சல் ப்ராப்பரா புட் சைட்ல பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டர்டே ரேஞ்சோட பிஇபி லெவல்ல இருந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீமியம்ல நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன், எஸ் கன்ஃபர்மேஷன், இதை என்ட்ரி எடுக்க முடியுமா? அகைன் பாருங்க எவ்வளவு பெரிய கேப். இந்த சைடுல நம்ம பையரா பார்த்தோம்னா இங்கே தான் வேணும். ஆல்மோஸ்ட் 131ல இருந்து 140. ஓகே. இப்போ இந்த 131ல இருந்து 140ன்றது ஒரு 9 பாயிண்ட்ஸ் அதிகமாகவே போய் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ 9 பாயிண்ட்ஸ் கூட அதிகமாக வைக்கக்கூடாதா? தாராளமாக வைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 10 ஆர் 15 பாயிண்ட்ஸுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நான் அதை கொஞ்சம் யோசிப்பேன். அதுக்கு நான் போக மாட்டேன். ஒரு 9 பாயிண்ட்ஸ் 10 பிலோ இருக்குதுன்னா மேபி இந்த ரேஞ்சில் எனக்கு 50% வேல்யூல நான் போட்டுக்கிறதுக்கு யோசிப்பேன். பட் அப்போ கூட இந்த என்னுடைய என்ட்ரி வேல்யூல இருந்து இந்த லோ பாயிண்ட் வந்து எனக்கு எவ்வளவு ரிஸ்க் வருதுன்னு நான் பார்ப்பேன். இதெல்லாம் தான் என்னுடைய ஃபேக்டர். இப்போ இந்த இடத்துல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 135 ஆர் 134, 135 வச்சா கூட இங்க 115. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளவு வருது? 20 பாயிண்ட்ஸ் வருது. 20 பாயிண்ட்ஸ் இஃப் ஐ ரெடி டு டேக் ரிஸ்க் தென் ஐ கேன் கோ ஃபார் இட். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணோம். என்ட்ரிக்கான பிளேஸை சர்ச் பண்ணோம். நான் இப்போ கூட இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் தரேன். நோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன். ஓகே. எந்த ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்கல. எப்படியெல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணலான்ற ஒரு விதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 950 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் எதை டிஃபீட் பண்ணோம்? 900 கால்.
நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் அவன் தான் 900 கால், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பாயிண்ட். நமக்கு இன்னைக்கு காலில் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆனது 900 கால் தானே. ஸோ இப்போ இவனை டிஃபீட் பண்ணா மார்க்கெட்ல ஒரு ப்ரெஷர் இருக்குமா? ஸோ பார்க்கலாமா, இதோடைய ஹை என்ன? 158.95, 159 போடலாமா? 159, 159. ஓகே, ஸோ 159 நெக்ஸ்ட் டார்கெட். அதே போல இவனோட லோ 115. ஸோ அந்த 115 நம்ம இங்க போடலாமா? 115 மார்க். இது எதுக்காக மார்க் பண்றோம்? இப்போ கரண்டா 950 புட்டு தான் ட்ரெண்ட் பாயிண்ட். ஸோ அவனோட லோவை இங்க அப்டேட் பண்ணணும், இங்க கொடுக்கணும். ஓகே, அதில் சப்போர்ட் லோட பாருங்க எக்ஸாக்டா இந்த கேண்டில் ஒரு 10 o'clock கேண்டில்ல இங்க இந்த லோவை டிஃபீட் பண்ணுது, அதாவது ஆப்போனண்ட், அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை கீழே டிஃபீட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா ஹையை டிஃபீட் பண்ணுது, அவனுடைய அதாவது 900 காலுடைய ஹையை டிஃபீட் பண்ணுது. இது எல்லாம் ஒன்னா நடக்கிறத நீங்க புரிஞ்சு அனலைஸ் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே, அதே நேரத்துல இவன் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆனது இதுதானே, சேம் ஸ்ட்ரைக் 900 புட்டுடைய ஹை 136. அந்த ஹையை இங்கேயே இழந்துட்டான் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட்ல இங்கே எழுதுட்டான். ஸோ இங்கேயே நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருச்சு, இனிஷியலா ஃபார்ம் ஆன ட்ரெண்ட் வந்து டிஸ்குவாலிஃபைடு, அதாவது அப் ட்ரெண்ட் வந்து டிஸ்குவாலிஃபைடு, டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஒரே டைம்ல நடக்குது பாருங்க. இங்க என்ட்ரி எடுக்கலாமா வேணாவா, எந்த வேலையில போடலாம், இது எல்லாம் அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது, பேஷன்ஸை பொறுத்தது. நான் அதுக்குள்ள வர முடியாது. பட் லாஜிக், ஐ கேன் ஒன்லி எக்ஸ்பிளைன் த லாஜிக் பிஹைண்ட் த எவ்ரி மூமெண்ட். ஓகே, ஸோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல 10 o'clock பார்த்தீங்கன்னா 900 காலுடைய ஹையை பீட் பண்ணிடுச்சு. அஸ் யூஸ்வல் 900 காலும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் கிட்ட ஃபெயிலியர், லோக்கு கீழே போயாச்சு. ஸோ இவனும் லூஸ் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை எடுக்கணும்? 850 கால். ஓகே, 850 காலுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் வந்து அதே 115 தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ட்ரெண்ட் பாயிண்ட் லோ தான் எல்லாருக்கும் சப்போர்ட் லெவல். ஓகே, 115. அண்ட் இவனோட டார்கெட் லெவல் என்ன? 190.5. ஸோ 190.5 போடலாமா இங்கே நெக்ஸ்ட் டார்கெட்டா? 190.5, 191 போடலாம். 191 எவ்வளோ அக்யூரேட்டா அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு பார்த்தீங்களா? இங்க புட் ப்ரீமியம் ரீச் பண்ணுது, ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கல. பட் 850 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு கீழேயே வந்து க்ளோஸ் வச்சுட்டோம். இப்போ ஒருத்த ஃபெயிலியர் ஆகுறன்னு சொல்லியும் ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ரைக் வந்து அந்த ஹைக்கு மேல போக முடியல. இதை என்னன்னு சொல்லணும்? ஆஸ் யூஷுவல் ஒன்ஸ் அகெயின், திஸ் இஸ் ட்ரெண்டிங் சைட்ல இருக்கக்கூடிய ப்ரீமியம் வீக்னஸ். ப்ரீமியம் வீக்னஸ். ஸோ இந்த வீக்னஸ் இப்படி இருக்கவே தான் லேட்டர் ஆன் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா 850 கால் வந்து கெயின் ஆகி இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ள வந்துச்சு. பட் மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க இருந்து மேல வந்திருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட்ல ஒண்ணுமே இல்லை. இப்போ 850 கால் வந்து 10 பாயிண்டா மாறிடும்னா எஸ், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 850 புட் எடுத்து பார்க்கலாமா? 850 புட், 850 புட் எடுத்து பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் 12 o'clockல இருந்து டவுன் சைடு இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணிருக்கு, கீழே வந்து மறுபடியும் இங்கே தான் போயிருக்கும் 255, 250 அந்த டைம்ல மேலே போயிடுச்சு. ஓகே, அரௌண்ட் இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹை என்ன? புட் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 133.95. ஸோ 134 சொல்லி இங்கே மார்க் பண்ணலாமா? 134 வந்து நம்ம காலுக்கு மார்க் பண்ணணுமா? அப்போதான் அது ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆகும். 134 தன்னுடைய சேம் ஸ்ட்ரைக் ஹை இங்கே டிஃபீட் பண்ணிச்சா? இந்த ஜோனுக்கு அப்புறம் டிஃபீட் பண்ணவே இல்லை. அதே போல் இங்கே லோ பார்த்தீங்கன்னா இதோட லோ வந்து மேக்ஸிமம் லோ வந்து ஒரு 101ன்னு சொல்லலாமா? இந்த 101 இங்கே போடலாமா? ஸோ இது வந்து ஃபெயில் ஆகும். ஃபெயில் கூட ஆவாங்க, ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம் மோஸ்ட்லி. ஸோ இதே தான், இங்கே ஃபெயிலும் நடக்கல, இங்கே வின்னும் பண்ணல. ஸோ அப்புறம் எப்படி நமக்கு இங்கேருந்து கவுண்டர் மூவ், அதாவது அப் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் மூவ் எப்படி இங்கே ஃபார்ம் ஆகும்? ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான அனாலிசிஸ். நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஒரு ஒரு லாஜிக்கலான முறையில் தான் நம்ம கொண்டு போகிறோம். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இதை அனலைஸ் பண்ணி படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா 850 புட் வந்து லூஸ் பண்ணலை, 850 கால் வந்து வின்னும் பண்ணலை. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேயே லாக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோதான் இன்னொரு அனாலிசிஸ். இன்னொரு அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், அப் சைடில் போன இனிஷியல் மூவ் வந்து ஒரு மேனிப்புலேஷன் போல் நடந்துருச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் டவுன் சைடு வந்துச்சு, இனிஷியல் ட்ரெண்டையும் ஃபெயிலியர் பண்ணி
கம்ப்ளீட் டவுன் சைடுக்கும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் 850 காலன் போட்டில் ஃபுல் சைட்வேஸ் போட்டுருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த மெத்தட் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்ட பிறகு தான் உங்களால் இதை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங். ஓகே. ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், கருத்துக்களை, டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கங்க. யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.